அடியே டேய் டேய் ஒழுங்குக்கு ஆத்தே கற்பனை மாடாந்தா இந்த மடிக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு விக்கும். என்ன மடி டேய் இது ஒண்ணு அதிகம். சரி இருந்தாலும் வந்துக்கறியே. ஆமா நீங்க யார்? எப்படி சபையில வந்தபோது என்னை யானை உழைத்தாய். அனபர் அப்பமகளும் அறுபேர் தாய்மகளும் மாணிகளும் பழுத்த மணிமேதைகளும் அறுபெட்டு வரும் உலகம் நிறுத்த சபையிலே வைத்து நாடகம் என்ன நாடகம் அச்சுடன் தமிழர்களை இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, என் தாய் தந்தையார், நான் எதிர்கொண்டு பேச போகிறேன். எந்த நாடகத்தை என்ன நடிக்கின்றேன்? தேவனா, அரிக்கனா, முனிவனா, இல்லை உன்னை போல் மாநில பிண்டமா தெரிவிக்கண்டா. நான் இருப்பது 8வது வனம். 8வது வனம் கண்ட பேருண்ட வனம். கண்ட பேருண்ட வனம். என்னுடைய பேர் கண்ட பேருண்டுச்சு. இருந்தாலும் எப்படி நான் ஆண்ட போதிலும் என்ன பண்றீங்க? என்னுடைய மாளிகட்ட மனபான் யாரு? ஆமாடே. யார் உன் கணவன்? என்னுடைய கணவன் யார்? கண்ட பேருண்டன். கண்ட பேருண்டன் ராட்சதன். உண்மை. உன் கணவர்? ஆமாடா. அதே சாமி. அப்படி தாங்கள் கல்மண்டபத்திலே நாங்கள் 8வது வனத்திலே வாழ்ந்து வருகிறோம். 8வது வனம் உங்க வனம். ஆமாடா. சரிங்க. அப்படி வாழ்ந்திருந்த போது எப்படி உயிர் வாழ்றீங்க? அதாவது நான் பசிக்காக உணவு என்ன என்ன சாப்பிடுவேன்? ஏங்க நாங்களாம் சாப்பாடு பருப்பு ரசம் கறி கம்பஞ்சோறு இப்படி சோறு உணவு வகைகள். அப்படியா? அதாவது நாங்கள் மாமிசம் மட்டும் தான் சாப்பிடுவோம். மாமிசம் மிருகக்கறி. ஆமாடா. அதாவது யானை பிள்ளை சிம்மம் சிறுத்தை சென்னை சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மிருகங்களை கொண்டு பண்ணி அதாவது ஆட்கமலுக்கு வைத்து அப்படியே சாப்பிடுவோம். கணவர் வேட்டையாடி கொண்டு வந்து போட்டா மார்மால அடிக்கிறது. ஆமா. 4 ஜப்பி பிச்சு அப்படியே மார்க்கால் திங்கிறது. டேய் மார்க்கால்டா. அப்படி செஞ்சாலும் அரை பைசா அடங்கும். சரிங்க. இருந்தாலும் இப்படி தண்ணி எவ்வளவு குடிப்பீங்க? டேய் தண்ணி நீ நினைப்பது போல் சொம்பள குடிக்க மாட்டோம். சரிங்க. தோலி குடிக்க மாட்டோம். என்ன செய்வேன்? இப்படி குளக்கரைக்கு சென்று அந்த குளக்கரையை வலது கால விட்டு கலக்கி அப்படி மூக்கு வழி அப்படி உழுது கொள்வேன். ஆமா. அப்பதான் பசி எடுக்கும். ஏறி குளம் குட்டி தான் குடிப்பீங்க. ஆமா. என்னால குளம் தண்ணி தான் பத்தாது. முடியாது. சரிங்க. இருந்தாலும் இப்படி 8வது வனத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன். 8வது உனக்கு. ஆமா. இந்த 8வது வனத்தை வாழ்ந்த போதும் அதாவது இந்த வனத்திலே இருக்கும்போது அரகரா சிவசிவா கங்காதரன் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவர் யார் என்று பார்ப்போம். Thank you.
சொல்றான். ஆனால் இந்த தமிழ் சொல்லும்போது அரகரா சிவசபா கங்காதர கபடி மனோகரா நீண்ட தஜாதி சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லும்போது இந்த வனமே எப்படி இங்க இருக்கக்கூடிய பிறகும் கூட திசைப்பட்டி செல்லுகிறது. ஆமா, அப்பேற்பட்டவர் யாரும் இருக்க வேண்டும். அரேர மகாதேவா கங்காதரா கபடி மனோகரா. என்னடா கபடி மனோகரலாம்? ஆமாங்க. ஓஹோ, கபடி மனோகரலாம் கபடி. கபடி உனக்கு இருக்கிற கணக்குல இந்த சாமி அப்படிதான் சொன்ன மாதிரி இருக்குது. ஏய், அதாவது அரகரா சிவனே என்று சொல்றது புரிதானா? ஓ, அதாவது இவர் பாட்டு அழகு போல இருக்கிறது. சரிங்க. அங்க போகாத நீங்களையா தக்கமாகவா. ஓ, சாமி 30 வருஷத்துக்கு பொண்டாட்டி இருந்தாலும் உன்னாரு கட்டுப்பாடு படுக்க மாட்டாங்க. ஏன்னா பவர் புண்ட அப்படி பாடிக்க. அந்த சங்கமடத்துல சொல்லு கூப்பிட்டு கேக்குறேன். என்ன நாகத்தம்மா கோயிலுக்கு மேல் ரோட்ல நின்னு கூடாது. தாரமங்கலம் போற பஸ் தாரமங்கலம் போவாது. இப்படி ஜனடாபுரம் போற பஸ் ஜனடாபுரம் போவாது. ஏண்டி ஒவ்வொரையும் முடி என்னுடைய அழகு கூந்தல் கூந்தல் எப்படி கூந்தலா உன் மண்டை முடியும் மணல்காரை பாட்டு மண்டம் இருந்தாலும் இந்த சங்கமடத்துல சொல்லு இன்று ஒரு தினம் இந்த கல்மண்டபத்தில் இருவரும் வந்து விட்டு நாளை மனிதனத்தில் சொல்லு. சரி சாமி, இன்னைக்கு என்ன புண்ணியம் பண்ணே தெரியல. சரி, இப்ப நாலாவது உனக்கு நாலாவது பொம்பளை மாட்டுது வலிக்கிறான். ஏந்தி பால் கொடுக்க என் தாய் குந்தமாதேவி போல் தெரிகிறது. உட்கார்ந்து பால் கொடுக்க என்னை பெத்த தாய் போல் தெரிகிறது. ஓடி சரணம் அம்மா, என் வலியை விடு தாயே. பலி விடுறதா? பெத்த தாயா அம்மாளா? அம்மா மாதிரி இருக்கிறியா? உன்னை அம்மா நானும் அவளை பெத்த இல்ல. நானும் இல்ல இல்ல என்ன போய் அம்மாங்கிற அம்மா அம்மா மாதிரி எத்தனைக்கா அவன் சொல்றா அம்மா மாதிரி தெரியல உன் அம்மாங்குது. அம்மாடா என்ன பார்த்தா தாயை போல தோணுதா? நீதான் தாயே. தங்கம்மா, நான் ஒரு இடத்திலே தாங்கள் ஒரு தினம் என்னுடைய கல்மண்டபத்தை தங்கி சென்றால் உனக்கு உடல உயிர் நெஞ்சம். அம்மா, இல்லை விட்டா விட போவேன். தாயே, பங்காளி ஜெயிக்க பாசுமத வரமாக போய் கொண்டிருக்கிறேன். எதிராளி ஜெயிக்க ஈசனாகத்தில் வரமாகலாம் என்று போய் கொண்டிருக்கிறேன். உங்களை கோடி சரணம். உங்க பாதத்தை தொட்டு வணங்கி கும்பிட்டு கேட்கிறேன், என் வலியை விடுங்கள் தாயே. அப்படியா? ஓகே.
போறான். ஆமா. உன்னை விடுவனா நானு? ஆ. அதாவது என்னை தவிடுமே எடுத்து விட்டான். உன்னை படுக்கிறதுக்கு கொண்டாலும் பரவாயில்ல. ஆமாடா. உன்னை அடிச்சு விட்டான். என்ன அடிக்கலாமா? அவன் விடக்கூடாது. என்ன ஈனம் பண்ணி விட்டான்ல? ஆமாங்க. இவனை விடுவனா நானு? என்ன பண்ற? என்னுடைய கணவன் எப்படி உனக்கு தெரியாது. படிக்க கட்டி போட்டுருப்ப. முண்டாடி பசியாப்பான புடிச்சிட்டு வந்துருக்கா குயிலு அடியே ரஞ்சிதோ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனுஷ கடுத்த ரஞ்சிதமே தூக்கு புடிப்பா எதிரி புடி எந்திரி எதிரி முன்னாடி ஆச்சி ஏதாச்சி ஏட்டி பிடிக்கிற போவருக்கும் வருவருக்கும் வழியில வெட்டி கட்டி பெண்டால வைத்து சண்டையில துரோகிணி. அடியே என்னாடி சொல்ற? அதாவது போவருக்கும் வருவருக்கும் வழியில வீட்டை கட்டி பெண்டால வைத்து விட்டாய் சண்டையில துரோகிணி. என்ன அடியே அடி நான் என்ன செய்தம்பாவி நீ என்ன ஏசுறாய்? ஏண்டி என்ன நடந்துச்சு? அதாவது இந்த வழியாக அரகரா சிவசபா கங்காதரை சொல்லக்கூடிய ஒரு சங்கமம் போனான். அந்த சங்கம இடத்துல சென்று அப்புறம் என்ன செய்தான் தெரியுமா? சுங்கடுக்கு நெருப்பு கேட்டான். அப்படி சுங்கடுக்கு நெருப்பு கேட்டு நெருப்பு கொடுத்து பிறகு தண்ணீர் கேட்டான். தண்ணீர் கொடுத்த உடனே என்னை கரும்பிடித்து இழுத்து என்னை பம்பை வைத்து பிடித்து விட்டான். அப்படியா? ஆமா, என்னுடைய மார்பிளை தொலைத்து விட்டான். இது போல் வஞ்சகை செய்து விட்டான். ஆமா, அவன் எவ்வளவு தூரண்டி போயிருப்பான்? 10 காதுமணி போயிருப்பான். ஆமா, அதாவது அவன் என்ன செய்ய வேண்டும்? அது அவனுடைய சிரத்தை எடுத்து கொண்டு வந்து வாசப்படி அருகாமல் கட்டு. போகும்போது ஒரு கொட்டு, ஆமா, வரும்போது ஒரு கொட்டு. என்னுடைய ஆத்திரத்தான் தீர்த்து கொள்வேன். அப்படியா? சென்று வா. அப்படியே போறேன். யாரோ ஒருவன் அரக்க குலத்தில் பிறந்த இரக்கமில்லா நெஞ்சம். ஆமாங்க. ஆண்டி அடே தாசா ஆறா பொண்டாட்டி கட்டி வச்சு 6 பொண்டாட்டி 6 ஓச்சில ஓத்து விட போறது. வாடா வக்கால ஓலி. ஆள மரம் புடிங்கி அதை தோளின் மீது வைத்து சங்கமா சங்கமா என்று என் பின்னாலேயே வரீங்களே, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? ஏன் இவ்வளவு? அந்த 8வது பணத்தை வாழ்ந்து வரக்கூடிய என் பேர் தான் கொண்ட பேருண்ட ராட்சதன். பேருண்ட ராட்சதன். அந்த காரணம்? அந்த காரணமா? ஏண்டா 6 பொண்டாட்டி கழியோ 6 பொண்டாட்டி 6 ஓச்சில வேலை விடுறது? ஏண்டா ஐயா பொண்டாட்டி எடுத்த? உங்கள் மனைவி? ஆமா. சிவசிவா சிவசிவா
அரகர மகாதேவா. ஐயோப்பா. அவர் அந்த மாதிரி ஆளு இல்லைங்க. ஏய். ஏற்கனவே ரெண்டு மூணு பொம்பளையும் வளைச்சாங்க. ஓடா உனக்கு புத்தி கேட்டவன் ஊர ஓக உத்தராஜமா 6 ஓக்கிறது அழகா போடுது ஒக்கால ஓடிங்களா. அட கடவுளே. ஏய். நீ வந்து பெரிய ஆளா இருக்குதுங்க. ஐயா பேரண்ட ராஜதா, என் தாயாரை கண் உங்கள் மனைவி பெயர் என்ன? என் மனைவிதான் கண்ட பேருண்ட கண்ணி. கண்ட பேருண்ட கண்ணி. பேருண்ட கண்ணி என் தாயாரை கண்டு வந்தேன், நான் தப்பு எதுவும் செய்யவில்லை. பேருண்ட கண்ணி என் மாதாவை கண்டு வந்தேன், நான் மறுவார்த்தை பேசவில்லை. பெண் வார்த்தை கேட்காதே பேரண்ட ராஜதா. பெண்ணால கெட்டவர் பேர் உலகில் கோடி உண்டு, ஆன நம்பி கெட்டவர் இந்த அகிலத்துல யாரும் இல்ல. பெண் வார்த்தையை கேட்டினா என் கையிலே மாண்டு மடிந்து விடுவாய், ஜாக்கிரதை. ஏடா கண்ணு, பெண் பள்ளி கேட்டு வந்த பேருண்ட ராஜதா, பெண்ணால் கெட்டவர் பலரும் உண்டு என்று சொல்கிறாயே. ஆறா கெட்டாப்பா, என்னடா நடந்துச்சு? அப்படியா? சீதை என்று பெண் பிறந்தால் சீர் உழைந்தான் ராவணன். ஆமா. மாதவி என்று பெண் பிறந்தால் மதி உழைந்தான் கோவலன். ஆமா. இந்திரன் கெட்டான் பெண்ணால, சந்திரன் கெட்டான் பெண்ணால. ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு போனா இந்திரன். மேலெல்லாம் 1000 யோனியா படைத்தார் கௌதம மகாமுனிவர். 1000 பேர்த்த சேர்ந்தா அகலிகி. அவன் அம்மியா போனா. அதனால என் வார்த்தை கேட்க வேண்டாம் சாமி. அப்படியா? உங்கள் மனைவியை தாய் போல என்ன பொண்ணு யாமண்டா டீமண்ணா கண்ணுங்க தம்பி. எனக்கு வேண்டாம். அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். எப்படி ஊருக்குள்ள பாடு பாடிட்டு போய்க்கிறாங்க முன்னாடி வாட்டுக்காரங்க. ஏய், என் பொண்டாட்டியா என்னடா செஞ்ச? ஏன்டா டேய், 6 பொண்டாட்டி கிட்டீங்களா? 6 பொண்டாட்டி 6 வேலை போகுது. தம்பி பேருண்டா என்ன அடே வாடாச்சி அகல, என் பொண்டாட்டி சொன்னதை இவன் நிரூபிச்சு விட்டான்டா. இப்ப வாடா உறவு முறை கொண்டாடுறான். அவன் தம்பிங்கிறான் பா என்னைய. தம்பி. அப்ப நீ சகலையா அடக்கு? ஏச்சி தாங்க விடுங்க. ஏய், நீ தம்பிக்கிறா அவன் சகல. சீக்கிரம் தலையை கும்மிற. உன் தலையை வெட்டிட்டு போய் கல்குவி மண்டலத்துல கும்மிடா தலையை. சண்டாலா பேரண்டா, உடலில் உயிர் வேண்டும் என்று எண்ணினால் இங்கிருந்து போய்விடு, இல்ல உன்னை யமன் பதி சேர்த்து விடுவேன். அப்படியா? உண்மைதான். அப்படியா? உண்மைதான். கண்டா மொழியை தும்பா நரிக்கிறான். ஐயோ ஐயோ, ஏனென்றா தவறு செய்தனா? அதாவது அந்த சங்கம சிறந்த அர்த்தம் சொன்னால் என்னுடைய கடமை, அதாவது என்னுடைய கடமை திரும்ப அனுமதி கிடைக்கிறது. ஆமா, நான் தவறு செய்து விட்டேன். ஆனால் தண்டனை கடவுளை கொடுத்து விட்டார். இருந்தாலும் அந்த சங்கமனை கேட்டு அவருடைய பாத்திரம் விழுந்தால் விடுமுறை கிடைக்கும். அதாவது தெரியாத தவறு செய்தவனா? ஓஹோ, அதனால் என்னுடைய கணவன் உயிரை வீட்டுக்கு கொடு. அப்படியா? விட்டா என் உயிரை எடுத்துக்க. ஓஹோ, அம்மா நான் உயிரை எடுக்க வரல,
பங்காளி ஜெயிக்க பாசுபதம் வரவாங்க தான் போய் கொண்டிருந்தேன். ஆனா என் வலிய மறிச்ச உன் கணவனுக்கு உயிர் தருவதா இருந்தா எனக்கு ஒரு சத்தியம் செய். என்ன செய்வேன்? இனிமேல் இந்த 8வது கண்ட பேரண்டிச்சி வனத்திலே என்னை போல் அச்சகாரம் பிச்சகாரம் பாடி பரதேசி சாடி சங்கமா யாராவது முனிவர்களோ பக்தர்களோ சித்தர்களோ வந்தா என்னிடம் தவறாய் நடந்தது போல் இனிமே ஆதி நடக்க மாட்டேன். ஆண்களை பார்த்தா அண்ணன் தம்பியா நினைப்பேன். அப்படி என்று எனக்கு சத்தியம் செய். நிச்சயமாக. அதாவது ஆண்டவனை தானம் செய்ய போகிறார். அந்த அருண சாட்சியாக ஆண்களை கண்டா அண்ணனை போல நடந்து கொள்வேன். அப்படியா? வேறடா எடுவாயாக. போய்விட்டது உண்மைதான். இந்த ஆளை உண்ணுமா கை கட்டி நிக்கிறாங்க. ஐயனே, சிறியவர்கள் இதே பிழைகள் செய்திருந்தா பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும். ஆகட்டும் சாமி. ஆமா, வேறண்டா எந்த பக்கம் போறீங்க? வெள்ளிங்கிரிக்கு என் பங்காளி ஜெயிக்க பாசுபதம் தவம் செய்ய வரவாங்க போகிறேன். வரவாங்க போறீங்களா? இவனை தேடி வெள்ளிங்கிரிக்கு போய் கொண்டிருக்கிறேன். அப்படியா? உண்மைதான் சுவாமி, எங்களுக்கு வரவு சாக வேண்டும். அப்படியா? என்னவள் என்ன தின்னாலே இவளுக்கு பசி அடக்க மாட்டேங்குது, பாழா போனவளுக்கு. ஓஹோ, அதனால தீராபதியை தீர்த்து வைக்க வர வாங்கி வாருங்கள். அப்படியா? பசி தீருவதற்கு சிவனிடத்திலே உங்களுக்கு வர வாங்கி வரேன். கணவன் மணி இருவர் ஒன்று சேர்ந்து சென்ற காலம் வாழ்ந்த போதிலும் சரி, எங்களுக்கு அதனால எங்களுக்கு புத்திர பாக்கியம் தேவை. சாமி, ஆண் குலத்தை வர அப்படியே புத்திர பாக்கியம் வர வாங்கி வரேன். ஆகட்டும், ஆகட்டும் சபாஸ். அப்படி அப்படியே நான் கோயந்தா போட போட எல்லாரும் போடுங்க. பாட்டு முடிஞ்சது நான் போடுறேன், நீங்க போடுங்க.
லெஃப்ட் கால உள்ள வையே. எல்லாம் லெஃப்ட் கால உள்ள வையே. கால உள்ள வையே. வீசு